ஒரு 4-5 இயர்ஸ்க்கு பார்த்த ஸ்ருதிக்கும் இப்போ பார்க்குற ஸ்ருதிக்குமே வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ். எவ்வளோ ஒரு பொறுப்பாக மெச்சோர்டாக ஒரு சில விஷயம்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது எனக்கே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நான் அடிக்கடி மெசேஜ் பண்ணுவேன், நிறைய இன்டர்வியூஸ்லாம் பண்ணும்போது இங்கே ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கீங்க, என்னாலலாம் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, இப்படி இருப்பேனா கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி தேவி, அதுதான் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி பார்த்த ஸ்ருதி வந்து எதை பற்றியும் கவலை இல்லை. அந்த மொமெண்ட்டை லிவ் பண்ணுற ஸ்ருதி. எனக்கு லாஸோட பெயின் வந்து எனக்கு எப்போவுமே தெரியாது, இது வரைக்கும் தெரிஞ்சதே கிடையாது. ஏன்னா தாத்தா பாட்டி ஒரு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வந்து இறந்து நான் பார்த்ததே கிடையாது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், ட்ராவல் பண்ணேன். அதில் வந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது வந்து, வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் டு யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட். ஏன் எனக்குன்னு அந்த ஒரு பாயிண்ட் உள்ளே கொண்டு வந்து இருக்கிற மொமெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிக்காம, எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் நடக்கிறது தான். ஒரு இழப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் நடக்கும். நம்மளும் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளும் இறக்க தான் போகிறோம். ஸ்ருதி கிட்ட ஒரு விஷயம் வந்து அந்த பொறாமையாக இருக்கும், இந்த ட்ராவல் பண்ணுறதுல. ஐயோ, அது சோஷியல் மீடியாவில் போகும்போது எங்கெல்லாம் போகிறாங்க, ஐயோ நம்மளும் போகணும்னு நினைக்கிறமே, ஆனால் 2 குழந்தைங்கள பெற்றுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்கள் ஸ்ரீதேவி. எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் வந்திருக்காங்க, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட். நானும் அவங்களும் சேர்ந்து பொம்முக்குட்டி அம்மாவுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணது என்னமோ ஒரு ப்ராஜெக்ட் தான், பட் ஆனால் பார்த்தா அவ்வளோ திக்கஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ நம்ம அவங்கள வெல்கம் பண்ணலாம். வெல்கம் ஸ்ருதி. எப்படி தேவி? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. வணக்கம் ஸ்ரீதேவி சித்தாரா சப்ஸ்கிரைபர்ஸ். பார்த்துருக்கீங்களா சேனலில் வீடியோஸ் எல்லாம்? எல்லா வீடியோஸ் பார்ப்பேன். உங்கள் பாப்பா நம்மளோட ஆல்பம் சாங்லேருந்து எல்லாமே மோஸ்ட்லி ஐ வாட்ச். சூப்பர். ஏதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்க வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து நம்ம சீதாவோட அந்த அம்மாவோட சாங் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்களா, அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டது. அதுதான் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். அந்த சாங் தான் ரொம்ப. உங்களோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியர்டாக தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து சன் டிவியில் வந்து கல்யாண பரிசு சீரியலில் சுப்பு கேரக்டரில் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1000 எபிசோட்ஸ் வரைக்கும் நான் பண்ணியிருந்தேன். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராணியும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சில காலங்கள் என்னை வந்து கண்டினியூ பண்ணாமல் போச்சு. ஸோ அப்போ என்னோடய ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஸ்ருதி சண்முகப்பிரியா பண்ணியிருந்தாங்க. ஸோ நடுவில் வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு காமன் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நேஹா. நான் அப்பப்போ வந்து செட்டுக்கு போய் மீட் பண்ணுறது நேஹாவை. ஸோ அப்போ வந்து ஸ்ருதி என் கூட பேசுறது, நேஹா அப்பப்போ என்னை வந்து பார்க்க எங்கள் செட்டுக்கு வருவா, அப்போ கூட வந்து ஸ்ருதி வருவாங்க. ஸோ வெளியில் வந்து நாங்கள் 3 பேரும் வந்து வெளியில் அவுட்டிங் போகிறது, ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் ஆனோம். அப்போது ஓரளவு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து பொம்முக்குட்டி அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் பண்ணோம். ரொம்ப 2 பேரும் ஒரு கோ-சிஸ்டர்ஸ் மாதிரி பண்ணியிருந்தோம். அதில் வந்து இன்னும் நிறைய ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ரொம்பவே க்ளோஸ் ஆனோம். எங்கள் வைஃப் ரொம்ப பயங்கரமாக செட் ஆச்சு. ஸோ சூப்பராக வந்து எங்களோட ஜேர்னியும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிருக்குமா? மோர் தென் தட். ஸோ இப்போ வரைக்குமே அழகாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஸ்ரீதேவி. ஏன்னா சில பேர் தான் வந்து வெரி க்ளோஸ் டு ஹார், ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலி. எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எல்லா பர்சனலும் தெரிஞ்சு நான் ஜட்மெண்ட்லாம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர். அதில் வந்து ஸ்ரீதேவி வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஐ ரியலி ஃபீல் இட் அஸ் அ பிளெஸ்ஸிங். ஏன்னா என்னோட எல்லா குட் டைம்ஸ்லேயும் சரி பேட் டைம்ஸ்லேயும் சரி ஒரு இடத்துல விடாமல் ஸ்ரீதேவி வாஸ் தேர். ஸோ இதோட ஸ்டார்ட் ஜேர்னி வந்து ஸ்ரீதேவி சொன்ன மாதிரி அந்த கல்யாண பரிசில் வந்து அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவியை பற்றி பர்சனலாக நேஹா வந்து நிறைய என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாள். முக்கியமாக ஸ்ரீதேவியோட கல்யாணம் அப்போ தான் நடந்துச்சு. அசோக் ப்ரோவை வந்து கல்யாணம் பண்ணுறப்போ, கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறப்போ நான் வந்து அங்கே தான் இருந்தேன். இன்வைட்னா அவள் ஃபோனில் அவள் கிளம்பி கல்யாணத்துக்கு போகிற டைம்லலாம் நான் இருந்தேன். அப்போது ஸ்ரீதேவி பார்த்தா எனக்கு வந்து நெகட்டிவ் ரோல் அதிகமாக பண்ணிட்டு இருந்தனால பர்சனலாக எப்படின்னு தெரியாது. ஸோ நான் வந்து பயப்படுவேன். பயப்படுவேன்னா இவ்வளோ சாஃப்ட்டு இவ்வளோ ஸ்வீட்டுங்கிறது வந்து எனக்கு ஸ்ரீதேவியோட ரியல் கேரக்டர் எனக்கு தெரியாது. ஸோ அண்ட் இஸ் வெரி வெரி குட் வெர்சடைல் பெர்ஃபார்மர். ஏன்னா முன்னாடி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லையும் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஸ்ரீதேவியை பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடச்சிது. அண்ட் கல்யாண பரிசோட ஜேர்னி பற்றி நான் சொல்லணுன்னா பயந்தேன் நான். ஏன்னா சுப்பு கேரக்டர் வந்து காயத்ரியோட விட சுப்புலக்ஷ்மி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் கேரக்டர். மெயின் லீடோட சுப்பு கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் இவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ ரியலாக பண்ணி நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்கங்கிற மைண்ட் செட்டோட. ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்பவுமே கொஞ்சம் ஏற்றுக்கிறது கஷ்டம் தான். பட் ஒன்ஸ் பார்க்க பிடிக்க ஆரம்பித்தா வந்து அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த கேரக்டருக்காக ஸ்ரீதேவியோட பழைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணிலாம் பார்த்துட்டு அந்த ஜேர்னி போச்சு. பட் பொம்முக்குட்டி அம்மாவில் வந்து
கூடயே இருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது வந்து ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங் ஃபார் மீ. இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்போ வரைக்கும் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க? ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் நாதஸ்வரம் வாணி ராணி பண்ணியிருக்கேன், அப்புறம் பொன்னூஞ்சல் கொஞ்ச நாள் பண்ணேன், அப்புறம் கல்யாண பரிசு பண்ணேன், அப்புறம் பொம்முக்குட்டி அம்மா, பாரதி கண்ணம்மா, இப்போ வந்து லக்ஷ்மி. இப்போ ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு லக்ஷ்மி பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இப்போ வானத்தை போல. எப்படி போயிட்டுருக்கு? இப்போ கரண்டாக வானத்தை போல அண்ட் லக்ஷ்மி போயிட்டுருக்கு. வானத்தை போல ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு எண்ட், அந்த அஃபிஷியல் நியூஸ் வரும். லக்ஷ்மி வந்து ஸ்வீட்டாக போயிட்டுருக்கு. அண்ட் லக்ஷ்மியை பற்றியும் ஒரு ஸ்டோரி. இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸில் லக்ஷ்மினா எப்படி நேஹா வந்து ஸ்ரீதேவியை பற்றி எனக்கு அதிகமாக சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இன்னும் ஒரு ஃப்ரெண்டு, காமன் ஃப்ரெண்டு ஸ்ருதிராஜ், அவங்க வந்து ஸ்ரீதேவியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ நிறைய எப்போவுமே தேவி தேவி தேவின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் எனக்கு ஸ்ரீதேவி வந்து லைக் வி ஆர் க்ளோஸ், இந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கு எனக்கு. சுத்தியும் வந்து நம்ம சேனலுக்கு வந்து பயங்கரமாக சூப்பராக பேசி ஜாலியாக ஒரு போயிருந்த ஒரு வீடியோவாக ரொம்ப சூப்பராக ரீச் ஆச்சு. ஸோ அப்பயும் உங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில். அப்படியா? பயங்கர கலாட்டாவும் இருக்கும், உங்களை மிஸ் பண்ணுறோம் அந்த செட்டில், நம்ம 3 பேர் இருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கோம் அப்படின்னு. அது நிறைய தடவை கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்களை சில பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஸ்ருதி வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்களேன். தேவி, அது வந்து நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். நாதஸ்வரம் சீரியலில் வந்து 21 மினிட்ஸ் 1000th எபிசோட் வந்து ஷூட் பண்ணோம். அது வந்து லைவாக 21 நிமிஷம் டெலிகாஸ்ட் பண்ணோம், சிங்கிள் ஷாட் லைவ் டெலிகாஸ்ட். அதுக்கு தான் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வந்து கிடச்சிது. இது வரைக்கும் எந்த சீரியல் அந்த மாதிரி பண்ணதே இல்லை வேர்ல்டுலேயே, எந்த சீரியலுமே. லைக் ஈவன் இன் எனி அதர் இன் லைக் ஹாலிவுட்டோ இல்லை எதுலேயுமோ இந்த மாதிரி ஒரு லைவ் ஷாட், கண்டினியூவஸ் ஷாட் வந்து இந்த கேட்டகரியில் வந்து பண்ணது கிடையாது. அதுக்கு தான் வந்து கின்னஸ் கிடச்சிது. ஸோ அதில் வந்து அன்னைக்கு என்னோட லக்கு வந்து என்னோட ட்ராக் தான் அன்னைக்கு போயிட்டு இருந்தது. ஸோ நான் அந்த 21 மினிட்ஸுமே அந்த ஃப்ரேமில் நான் இருப்பேன். ஸோ அது வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஃபீல் ஸோ பிளெஸ்ட் டு கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி ஐ காட் ஒன். ஓகே, அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த ஷூட்டிங் நான் பண்ணும்போது நானும் அந்த காரைக்குடியில் தான் அன்றைக்கி இருந்தேன். நான் வந்து வேற ஒரு ப்ராஜெக்டாக அங்கே வந்திருந்தேன். ஸோ டைம் அப்போது 8 o'clock 8:30 நாதஸ்வரம் 7:30 to 8. ஸோ அப்போ எல்லாரும் சொன்னாங்க வாங்க வாங்க உட்காந்து டிவியில் உட்காருங்க, இன்னைக்கு நாதஸ்வரம் லைவ் ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே உட்காந்து அந்த எபிசோட் பார்த்தோம். ஓ லவ்லி, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப ஹார்ட் ஒர்க். மெயினாக கஷ்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன் சார் தான். ஆமாம், 21 நிமிஷம் ஷோல்டரில் ஹேண்டில் பண்ணார் கம்ப்ளீட்டாக. ஸோ ஃபுல் டீம் வந்து அதுக்காக எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? 3 நாள் தான் பண்ணோம். ஃபுல் டே ரிஹர்சல் வந்து 3 days தான். பட் சார் வந்து ஐ திங்க் 1 மாதமாக நான் அதை பற்றி யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதை போகிறபடி தான் அந்த 1 டேயோட எபிசோட எழுதினார். பட் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் ஃபுல் ரிஹர்சல்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் பண்ணோம். தேவி, இப்போ நீங்கள் என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டிங்க. பட் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட சார்பாக நான் சில கொஷின்ஸ் கேட்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஜென்ரலாக ஒரு மனுஷங்களுக்கு வந்து ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுக்குமே ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணி எல்லாம் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜாப். பட் நீங்கள் வந்து சீரியலில் நடிக்கிறீங்க, வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிறீங்க, அதுவும் அது போக யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கீங்க. வெரி வெரி ஆக்டிவ் இன் எவ்ரி திங். எப்படி வந்து இது அத்தனையுமே மேனேஜ் பண்ணுறது? ஹவு இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ? ஆக்சுவலி என்னென்னா, தாராளமாக நாங்கள் இருக்கோம், நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு புஷ் வேணும்ல. ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு வந்து கிடச்சிருக்காங்க. என் ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா, என்னோட இன்லாஸ் எல்லாருமே. ஸோ என்றைக்குமே வந்து நான் வீட்டில் இருக்கேன், நீ குழந்தைய தான் பார்த்துக்கணும், குழந்தைக்கு நீ ஃபீட் பண்ணணும், நீனு அது பண்ணுற இது பண்ணுறேன்னு யாருமே எனக்கு என்றைக்குமே வந்து ஒரு தடை போட்டதே கிடையாது. நீ நினச்சதை பண்ணு, உனக்கு என்ன பண்ணுமோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அது அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் வந்து சித்தாரா வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அப்படின்ட்டு. ஏன்னா என்றைக்காவது நான் எதாவது பண்ண நினைக்குமா, ஐயோ சித்தாரா என்ன பண்ணுவான்னு தெரியலையே, எப்படி இப்போ எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னா, அழகாக சூப்பராக அவளும் இன்டெரக்டாக அவளுக்கு சொல்ல தெரியாது, நீங்கள் பண்ணுங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு இன்டெரக்டாக ஒரு கனெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இன்டெரக்ட் கனெக்ஷன் எனக்கும் சித்தாராக்கும் இருக்குது. அண்ட் இப்போ சிருஷ்டி அதே மாதிரி தான். ஸோ எனக்கு இன்னைக்கு இது பண்ணணும் அப்படின்னா அழகாக அவள் தூங்குறதோ இல்லைனா வந்து அவங்க பாட்டியோட இருக்கிறதோ இல்லைனா அவங்க அப்பா கூட இருக்கிறதோ அவள் இருந்துப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால என்னால் வந்து ஜாலியாக எது வந்தாலும் என்னால் பேஷனேட்டாக பண்ண முடியுது. ஸோ அதுதான் மெயின். இந்த லைன் வந்து அடிக்கடி வந்து என் ஹஸ்பண்ட் சொல்வார், உனக்கு 24 hours இருக்குது. ஸோ 24 hours ஒரு 5 minutes கூட உனக்கு கிடைச்சா நீ வந்து அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு எப்பவுமே வந்து மைண்டில் போயிட்டே இருக்கும். என்னடா ஒரு வாட்டியே வந்து ரொம்ப லேசிடே ஆகிடுவேன், எனக்கு ரொம்ப முடியவே முடியாது. அதுக்கப்புறம் ட்ரீம் ஸ்ட்ரைக் ஆகும், இல்லை ஓகே நம்ம இன்னைக்கு இது பண்ணியே ஆகணும், ஸோ பண்ணால் நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வரும், அதனால் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோவோ ஏதோ சிம்பிள் ஏதாவது அவங்களை முடிஞ்ச அளவுக்கு அவங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ஆசை.
ஏதோ ஒரு ரீலோ இல்லைனா ஏதாவது ஒரு யூடியூப் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எடுக்கிறதோ அந்த மாதிரி. லவ்லி. ப்ரொஃபஷனல் வைஸ் அவ்வளோ நீங்கள் நல்லா நடிப்பீங்க எல்லாமே. ப்ரொஃபஷனல் சைடு எங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். வாட் யூ ஃபீல் அபவுட் த மதர்ஹுட்? ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிற இந்த ஜேர்னியை பற்றி நீங்கள் வாட் யூ ஃபீல் அபவுட் இட்? சீரியஸாக ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு ஒரு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜேர்னி நான் நினைக்கிறேன். லைக் எனக்கு வந்து சித்தாராவே வந்து ஒரு பெரிய கிஃப்ட் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போனஸ் மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ 2 பேருமே வந்து ஒரு அழகான 2 மகாலட்சுமின்னு சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கு. ஸோ 2 மகாலட்சுமி ரொம்ப க்யூட்டாக எங்கள் லைஃபே வந்து ரொம்ப அழகாக மாற்றிட்டாங்க 2 பேருமே. ஒரு ஒரு ஒய்ஃபாக இருக்கும் போது ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தது. பட் மதர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இன்னும் நிறைய அவங்களுக்கு பண்ணணும், அவங்க நல்லா பார்த்துக்கணும். ஸோ சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை. ரொம்ப இன்னும் ஓகே இதுக்கப்புறம் நம்ம நிறைய பண்ணணும், அவங்களுக்கு நம்ம நிறைய ஓடணும், நிறைய உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களை எப்படி அழகா பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சூப்பரா நடக்கும் எல்லாமே. சோ நைஸ், சோ லவ்லி. எனக்கு தெரிஞ்ச ஸ்ருதி வந்து ரொம்ப ஜாலியா கேர்ஃப்ரீயா ரொம்ப அந்த வைப் இந்த வைப்னு பேர் வந்ததே வந்து கற்றுக்கிட்டதே வந்து ஸ்ருதி கிட்ட தான். ஸோ வைப் செட் ஆகணும் ஸ்ரீதேவி, வைப் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. பட் நான் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு பார்த்த ஸ்ருதிக்கும் இப்போ பார்க்குற ஸ்ருதிக்குமே வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ். எவ்வளோ ஒரு பொறுப்பாக மெச்சோர்டாக ஒரு சில விஷயம்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது எனக்கே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நான் அடிக்கடி மெசேஜ் பண்ணுவேன், நிறைய இன்டர்வியூஸ்லாம் பண்ணும்போது இங்கே ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கீங்க, என்னாலலாம் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, இப்படி இருப்பேன்னா கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன்? ஆக்சுவலி தேவி, அதுதான் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி பார்த்த ஸ்ருதி வந்து எதை பற்றியும் கவலை இல்லை, அந்த மொமெண்ட்டை லிவ் பண்ணுற ஸ்ருதி மட்டும்தான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, ஐ ஹேட் அ லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். பட் ஆஃப்டர் த இன்சிடெண்ட், அரவிந்தோட இன்சிடெண்ட், இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பர்சனல். பிகாஸ் வெளியே ஒரு யூடியூப் சேனல்கிட்ட இந்த மாதிரி பேசுறது கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் ஐம் வெரி கம்ஃபர்டபுள் டாக்கிங் டு யூ. அதனால் இங்கே வந்து ஓப்பன் அப் பண்ணுறது வந்து எனக்கு ஆக்சுவலி சந்தோஷமாகவும் இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. எப்படின்னா பெரிய எனக்கு லாஸோட பெயின் வந்து எனக்கு எப்போவுமே தெரியாது, இது வரைக்கும் தெரிஞ்சதே கிடையாது. ஏன்னா தாத்தா பாட்டி ஒரு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வந்து இறந்து நான் பார்த்ததே கிடையாது, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்ததில்ல. பட் இந்த இன்சிடெண்ட் வந்து வாஸ் லைஃப் சேஞ்சிங் அண்ட் வெரி அன்எக்ஸ்பெக்டட். அதை தாண்டி என்னை விட என்னோட சுற்றி இருக்கிறவங்க யாருனாலையுமே இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் நான் வந்து டோட்டலாக வேற ஒரு அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தேன். பட் மேஜராக ஹெல்ப் பண்ணது லைக் நிறைய பேர் கூட என்னோட இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸில் டிஎம்ஸ்லலாம் கேட்பாங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படிங்கிறது. அதுக்கு மேஜர் ரீசன் வந்து ஐ கேனாட் நான் மறுக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களை மாதிரி என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூடயே இருந்து பாசிட்டிவ் திங்ஸ் மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் என்னோட தலைக்கு கொண்டு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல வைக்காமல் என்னை எப்படி ஒரு நாளாக தள்ள வைக்கணும், ஒன் டே அட் அ டைம்னு ஒரு நாளாக நான் நகர்த்திட்டு வந்தேன். அண்ட் நிறைய படித்தேன், ரீட் பண்ணிட்டுருந்தேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், ட்ராவல் பண்ணேன். அதில் வந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது வந்து வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் டு யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட். ஏன் எனக்குன்னு அந்த ஒரு பாயிண்ட் உள்ளே கொண்டு வந்து இருக்கிற மொமெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிக்காமல் எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் நடக்கிறது தான். ஒரு இழப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் நடக்கும். நம்மளும் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளும் இறக்க தான் போகிறோம். இந்த பாடி வந்து விஷயமே கிடையாது. நம்ம பாடிக்குள்ளே ஒரு சோல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கு வந்து இறப்பே கிடையாது. அது ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போகும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அரவிந்துக்கும் வந்து இறப்புங்கிறது வந்து அந்த பாடி தான். பட் அரவிந்தோட சோலுக்கு வந்து அது இன்னொரு நம்ம பார்க்க முடியாத இன்னொரு அழகான டைமென்ஷனுக்கு போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் எப்போ அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேனோ என்னால் அரவிந்த் கூட ஈஸியாக அந்த சோல் கூட ஒரு கனெக்ட் வந்துச்சு. என் சோல் வந்து அரவிந்தோட சோல் கூட நான் நினச்சி இப்போ கண்ண மூடி நான் உட்காந்தேன்னா ஐ கேன் ஃபீல் ஹிம். எனக்கு இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சைன் கேட்கணும்னு எனக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஐ கேன் கனெக்ட் வித் ஹிம். அதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து நான் இந்த ஃபேக்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் யோர் லைஃப் இட் வில் ஹேப்பன் ஃபார் அ ரீசன். அண்ட் அதுலேருந்து நீங்கள் ஒரு லேர்னிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படியும் நீங்கள் வந்து உங்களோட டைமுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். வி கேன் நாட் டேக் அ ராங் டெசிஷன் அண்ட் கில் அவர் செல்ஸ். அப்படி பண்ணோம்னா நம்ம அவங்க போயிருக்கிற நல்ல இடத்துக்கு கூட நம்ம போக முடியாது. இங்கே எங்கேயா சுற்றிக்கிட்டு இருப்போம், இந்த பிளேனில் நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் யோர் டைம். அந்த டைம்குள்ளே உங்கள் லைஃப்பை வந்து எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக என்னென்ன உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் லெசன்ஸ் வருதோ அதை கரெக்டாக கற்றுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் வாழ்ந்துட்டு உங்களோட கடமைகளை செஞ்சுட்டு போனீங்கன்னா லைஃப் வில் பி ஈஸி அண்ட் பெட்டர். அண்ட் தட் இஸ் வாட் வி ஷுட் டூ.
பாஸ்ட்டை பற்றியோ ஏன் நடந்துன்னு சொல்லாமல் ஃப்யூச்சரை பற்றி என்ன பண்ண போகிறோம்னு பயப்படாமல் லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட் அண்ட் மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த ப்ரெசன்ட் மூமெண்ட் திங்ஸ் வில் பி பெட்டர். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு ஐ எம் ஆக்சுவலி ட்ராவலிங் பிகாஸ் திஸ் 1 year வாஸ் ஸோ ஹார்ட். பட் இதில் நான் மேஜராக கற்றுக்கிட்ட ஒரு லெசன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயந்தான். ஸோ திஸ் இஸ் மேக்கிங் மை லைஃப் ஈஸி. இப்போ வந்து என்னென்னா என்னால் கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, அரவிந்துக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ண முடியுது, க்ரோத்தை நோக்கி மட்டும்தான் போயிட்டுருக்கேன். அதனால எனக்கு வந்து இதை நான் பிடிச்சிக்கிட்டேன்னா என்னால் இன்னும் அடுத்த ஸ்டெப்பில் மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி மெச்சூர் திங்கிங் எனக்கு வருமான்னு தெரியல. பட் ஆனாலும் எனக்கு இது ஒரு சின்ன ஒரு லைக் மைண்டில் வந்து அடிக்கடி எனக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மெமரிஸ் இருக்கும்ல, இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேக்கப்ஸ்லேருந்தே நமக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பர்சன் அவங்க கூட இல்லைங்கிறப்போ அந்த மெமரிஸ் வந்துட்டு இருக்கும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஷாக் ஆகிடுவோம், ஒரு 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 பிளாக் அவுட் மாதிரி ஆகிடும்ல. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஆமாம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயம். இப்போ இன்ஃபேக்ட் இன்னும் நீங்கள் அந்த வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கீங்க. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஐயோ நம்ம இங்கே இருந்திருக்கோம் அங்கே இருந்திருக்கோங்கிறப்போ அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆமாம், டெஃபினெட்லி அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் தான். அதுவும் ஒரு ஃபேஸில் இருந்தேன். அதாவது இந்த ஒரு 3 to 4 months அப்படி அரவிந்த் இல்லாத பாடி இல்லாத நேரத்தில் இந்த ஃபேஸை தாண்டி வந்தேன். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா, எங்களுக்குள்ளே இந்த 1 year வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸ், ரொம்ப அழகான மெமரிஸ், நிறைய விஷயங்கள் பண்ணேன். இந்த 1.5 வருஷத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ எல்லா குட் மெமரிஸும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் என்னென்னா, நல்ல மெமரிஸில் எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷத்தை அந்த மொமெண்ட்டில் நான் லிவ் பண்ணுவேனே தவிர, அந்த மெமரி இப்போ எனக்கு இல்லையே, இப்போ என் பக்கத்தில் அவன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெமரியை நான் எப்படி செரிஷ் பண்ணணும், அப்பா இதை நினைக்கிறப்பே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் மட்டுமே ஐ வாஸ் ஃபோக்கஸிங். ஸோ தட் எனக்கு என்னென்னா அப்போ அந்த இடத்துல பெயின் இல்லை. ஆனால் நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், தனியாக நான் போக 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 ஒரு இடத்துல நான் ஒரு அரவிந்தோடு போன இடத்துக்கு நான் தனியாக இப்போ போகிறேன் அப்படின்னா பக்கத்தில் இல்லையோ அப்படின்னு நான் நினச்சி எனக்கு அப்படியே வலிக்கும் உள்ள. அப்போ கரெக்டாக அரவிந்த் இருக்கியா, எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இப்படிங்கிறக்குள்ளே எனக்கு அரவிந்த் இருக்கிறதோட சைன் வரும். இது வந்து இப்போ என்ன மாதிரி பீப்புள் வந்து somebody will be watching this video, அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்களோட லவ்ட் ஒன் வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த சயின்ஸ் வந்து நான் நிறைய ரிசீவ் பண்ணியிருக்கேன் அரவிந்த் கிட்ட. இப்போ கூட நான் ரிசீவ் பண்ணேன். நேற்று கூட ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னு அரவிந்த் கிட்ட 11:11 வந்து நான் ப்ரே பண்ணி, அரவிந்த் எனக்கு இதுக்கு ஒரு சைன் வேணும்னா 11:35 எனக்கு அவன் சைன் கொடுத்துட்டு இதோட ஆன்சர் இதுதான்ங்கிற மாதிரி. ஸோ எப்போல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக உங்கள் ஃப்ரீக்வன்சியை வந்து ஹையாக வச்சுட்டிங்களோ அவங்க வந்து உங்களோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் அந்த மெமரிஸை வந்து குட் மெமரிஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். அப்போ அவங்க கொடுத்த சந்தோஷங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அவங்க இல்லைங்கிற கஷ்டம் வந்து தெரியாது. ஏன்னா அதை நினச்சிங்கன்னா உங்களுக்கு வலி இன்னும் எவ்வளோ நான் இறக்குற வரைக்கும் எனக்கு அந்த பெயின் இருக்கும் அவன் இல்லைங்கிறது. ஆனால் அவன் கொடுத்த விஷயங்களை நினைக்கிறப்போ எனக்கு ஹாப்பினஸ் மட்டுமே இருக்குது. ஸோ அதை மட்டுமே நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கூஸ் பம்ஸாக இருக்குது சீரியஸாகவே. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்ருதியை வந்து எந்த அளவுக்கு நல்லா தெரியுமோ அதே மாதிரி ஆண்டி அங்கிள் ஸ்ருதியோட பேரண்ட்ஸும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸ். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஃபோன் பண்ணி எப்படிடா இருக்கேன், நல்லா இருக்கியா, கண்ணு கூப்பிடுவாங்க. ஸோ ஸ்ருதி டைமில் ஸ்ருதிக்கு மேரேஜ் ஆகும்போது ஸ்ருதி சந்தோஷமாக இருந்தாலும் இல்லையோ தெரியல, அவங்க பயங்கர சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த டைம்லாம் வந்து அந்த ஒரு ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பாடா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அவன் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. அண்ட் இப்போது இப்போ அவங்க ஓகேவா, ஃபைனா? மச் பெட்டர் தென் பிஃபோர், அதுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் சில விஷயங்கள் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நாட். ஏன்னா ரொம்ப ரொம்ப பெயின் கோ த்ரூ பண்ணது என் பேரண்ட்ஸும் அரவிந்தோட பேரண்ட்ஸும் தான். அட்லீஸ்ட் எனக்காவது ஒரு விஷயம் கிடச்சிது. லைக் ஒரு நிறைய புக்ஸ் படித்தேன், ஸ்பிரிச்சுவாலிட்டி சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. ஸோ என்னால் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அவங்களால சத்தியமாக இதை ஏற்றுக்கவே முடியல. இது ரொம்ப ரொம்ப பெரிய லாஸ். பட் எப்படி அந்த இடத்துல எப்படி 2 ஃபேமிலிஸும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது, எப்படி இப்போ அவங்க நார்மலாக இருக்க முடிஞ்சதுன்னா, எனக்கு இப்போ நான் லோவாக இருக்கிறப்ப என்னோடய சப்போர்ட் சிஸ்டம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து எனக்கு அந்த லைட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து ரெக்கவர் ஆகிடுவேன். பட் அந்த ஃபேமிலிக்கு வந்து நான் அதை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து உடஞ்சி உட்காந்தேன்னா அவங்களும் உடஞ்சிருவாங்க, அவ்வளோதான் அவங்க. ஏன்னா என்னை பார்த்தே ஐயோ இவளுக்கு என்ன ஆக போகுது, இவளோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு நினச்சே ரொம்ப இதாயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அங்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஐ கெப்ட் மை செல்ஃப் வெரி பிஸி. ஸோ நான் போகிறத பார்த்து நான் வந்து அரவிந்த் இருக்கிற ப்ரெசன்ஸை வந்து நான் நம்புறது, அரவிந்த் கிட்ட நான் கனெக்ட் ஆகுறத பார்த்து
கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் அவங்களுக்கு அந்த பிலீஃப் வந்துருச்சு. ஸோ அரவிந்த்னா அந்த சோல் கனெக்ஷன்ஸை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் பையன் இல்லை, ஆனால் அந்த பெயின் இருக்குது. பட் when they started taking my track, they started feeling better. அது வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து கொஞ்சம் நாளாக, அண்ட் ரீசெண்ட்லி my in-laws also they started feeling that. ஏன்னா எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்க? தே வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா நான் வந்து அரவிந்த் வீட்டிலேருந்து தான் நான் வந்து ஷூட்டிங் போகிறேன் வரேன் எல்லாமே. ஸோ இப்போ வந்து அத்தை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க, எனக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நான் திரும்பியும் நடிக்க போகிறதுக்கு வந்து போயிட்டு வாமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு அப்படின்னு சொன்னது வந்து மாமனார் தான். அவர் வந்து உனக்கு உன் ஃபீல்டில் போய் நடிக்கணுமா இல்லை ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணணுமா, என்ன பண்ணணுமோ யூ கோ அண்ட் டூ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணுன்னு சொன்னது வந்து அரவிந்தோட அப்பா. ஸோ அதில் வந்து ஐம் வெரி கிரேட்ஃபுல். அத்தை வந்து நான் நைட்டு இப்போ 10 மணிக்கு நான் ஷூட் முடிச்சுட்டு வந்தால் கூட எனக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. தூங்கிட்டே இருந்தாலும் எழுந்து வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் ஐ எம் ஸோ பிளெஸ்ட். அண்ட் அம்மா அப்பா சொல்லவே வேண்டியதில்லை, தே வெரி சப்போர்ட்டிவ் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். ஸோ அதுபடி ஓகே. அண்ட் அரவிந்தோட விஷயத்தில் இப்போ தே ஆர் ஓவர் கம்மிங் இட் ஸ்லோலி, பட் ஸ்டில் இட்ஸ் மச் பெட்டர் தேன் பிஃபோர் பிகாஸ் தே பிலீவ் தட் ஹீ இஸ் தேர். எங்கள் கூட தான் இருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு புரியும். அதான் எனக்கு வந்து ஸ்ருதி கிட்ட ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த பொறாமையாக இருக்கும். இந்த ட்ராவல் பண்ணுறதுல ஐயோ, அது சோஷியல் மீடியாவில் போகும்போது எங்கெல்லாம் போகிறாங்க, ஐயோ நம்மளும் போகணும்னு நினைக்கிறமே, ஆனால் 2 குழந்தைங்கள வேறு பெற்றுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. இல்லை நான் தப்பாக சொல்லலை, பைக் எனக்கும் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பிஃபோர் சித்தாரா வந்து நாங்கள் எப்பவுமே நிறைய வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். சித்தாரா போனதுக்கப்புறமே ட்ராவல் பண்ணோம். இப்போ சுஷ்டி இருக்கிறதுனால 2 பேரையும் வந்து வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியல. ஸோ எனக்குமே வந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து ஸ்ருதியை பார்த்தீங்களா, சுஷ்டியும் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவேன். ஸ்ருதி தான் என்னோட ட்ராவல் பார்ட்னர், பட் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம். சித்தாரா ஸ்ருஷ்டியை நானும் கூட்டிகிட்டு போய் ட்ராவல் பார்ட்னர்ஸாக எடுத்துக்கலான்னு இருக்கேன். பட் ஐ வில் நாட் லீவ் யூ. நீங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். பட் ஆனால் என்ன விஷயம் வந்து மோட்டிவேட் பண்ணுது ட்ராவல் பண்ணுறதுக்கு? நான் ஒரு விஷயத்தை தான் தேவி நம்புகிறேன். நான் முன்னாடி நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் அரவிந்த் கூட நாங்கள் 2 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். லைக் வி ட்ராவல் மெனி கண்ட்ரீஸ் அண்ட் மெயின்லி நார்த் சைடு, லே லடாக், நிறைய பிளேசஸ் வி வர் எக்ஸ்ப்ளோரிங் அ லாட். ஸோ அதில் வந்து நான் லைஃப் அதை லிவிங் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் லைஃப் அப்படின்னா அது வந்து மெயினாக நான் ட்ராவல் தான் நான் நினைக்கிறேன். இம்பார்ட்டண்ட், மற்ற விஷயங்களும் இம்பார்ட்டண்ட் தான். அதாவது பணம் சேர்த்துறது, சேவிங்ஸு, வீடு வாங்குறது, ஒரு ப்ராப்பர், இதெல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேஜராக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அது வந்து அதுக்கு ட்ராவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா வென் யூ ட்ராவல் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு வேர்ல்டோட பெர்ஸ்பெக்டிவ், எப்படி ஒருத்தங்க இருக்காங்க வாழ்கிறாங்க, நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் வந்து ட்ராவல் அதிகமாக நான் கற்றுக்கிறேன். அண்ட் அதை தாண்டி வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு ட்ராவலில் கிடைச்சிது. நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவை யோசிக்கிறப்போ ஓகே இவங்க இப்படி இருக்காங்க, இதுலேருந்து நான் எதாவது ஒன்று அப்படின்னு என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த வைட் திங்கிங் வந்து எனக்கு ட்ராவலில் தான் கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் நிறையா ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக ஃபேவரட் ஆனது வந்து இந்த ட்ராவல் ஜேர்னியில் வந்து சஃபாரி, வைல்ட் லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். தட் பிகேம் மை ஃபேவரட். ஏன்னா அமைதி, ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பீங்க, அனிமல்ஸ் அவங்க நடந்துட்டுருப்பாங்க, அந்த அனிமல்ஸோட பார்ப்பீங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபி, அதெல்லாம் வந்து இன்னுமே எனக்கு நேச்சரோட கனெக்ட் ஆகும். எப்பப்பெல்லாம் நீங்கள் மதர் நேச்சரோட கனெக்ட் ஆகுறீங்களோ உங்கள் லைஃப் வந்து நீங்கள் அப்படியே சரண்டர் பண்ண மாதிரி தான். நேச்சரே உங்களோட லைஃப்பை முன்னாடி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதில் வந்து ஐ திங்க் ட்ராவலிங் இஸ் த பெஸ்ட் திங் அண்ட் ஐ வாண்டட் டு டூ மோர் ட்ராவலிங். அதுக்கப்புறமும் ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஆக்சுவலி நான் இந்த மாதத்தில் இந்த ஒரு 4 மாதமாக நான் ட்ராவல் பண்ணல. ஐ எம் ரிக்ரெட்டிங் ஃபார் தேட் பிகாஸ் ஆஃப் த ஒர்க் ஸ்கெட்யூல் அண்ட் அதர் ஸ்டஃப். அடுத்த டெஸ்டினேஷன் வந்து ஐ எம் பிளானிங் டு பாலி ஆர் ஷார்ட் ட்ரிப்னா அந்தமான் பிளான் பண்ணுவேன், ஆர் ஏதாச்சும் ஒரு மவுண்டனில் ட்ரெக்கிங் போயிடுவேன். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இப்போ ரீசெண்டாக இன்னும் அடுத்த 1 மாதத்துக்குள்ளே நான் பண்ணிடுவேன் தேவி. பட் அந்த சோலோ ட்ரிப்ஸ் வந்து லைக் எப்படி சொல்லுவாங்க, அது வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த சோலோ ட்ரிப்ஸ்? நம்ம கேங்காக பண்ணோம், நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கலாட்டா பண்ணலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த சோலோ ட்ரிப்ஸ் எப்படி? எனக்கு 2மே பிடிக்கும். கேங்காக போகிறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஆளுங்களோட உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். சோலோ ட்ரிப்பில் வந்து நீங்கள் எப்போவுமே உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை வந்து பிரேக் பண்ணிகிட்டே வருவீங்க. எப்போ உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருவீங்களோ அப்போது ஒரு விஷயம் டெஃபினட்டாக நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் இப்போ யோகாலேயும் சரி, மற்ற எந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட்லேயும் சரி, எந்த அளவு உங்கள் மூளையை வந்து நீங்கள் அமைதியாக ஸ்டில்னஸ் அந்த மெயின்டைன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ சோலோவில் வந்து இஃப் இன் கேஸ் நீங்கள் தனியாக போயிட்டுருக்கிறப்ப நிறைய பேர்த்தோட கம்யூனிகேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரலாம். அப்போ நீங்கள் அமைதியாக இருந்து நிறையா நேச்சரோட கனெக்ட் ஆகிறப்போ
உங்களுக்குள்ளே நிஜமாமே உங்கள் தாட்ஸ் என்ன போயிட்டுருக்கு, உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் யார் அப்படிங்கிற விஷயங்களும், உங்களுக்கு நிஜமானமே என்ன தேவை, எதை வந்து நீங்கள் லெட் அவுட் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு சோலோ ட்ராவலில் ஒரு பதில் கிடைக்கும். ஸோ நான் எப்போ சோலோ ட்ராவல் பண்ணாலும் நான் அமைதியாக இருப்பேன். வெளியே அந்த சோலோ ட்ராவல் முடிச்சுட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், நிறைய பேர்த்து கூட கனெக்ட் ஆவேன். பட் திரும்பி வரப்போ ஒரு பெரிய கிளாரிட்டியோடு நான் வருவேன். ஸோ அது வந்து என்னோட சோலோ ட்ராவலோட ஒரு அட்வான்டேஜ். ஓகே, நைஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ரீசன்ட் மதர்ஸ் அண்ட் டு பி மதர்ஸ், இவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஏதாவது மோட்டிவேட்டிங்காக நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? ஷோர். நான் வந்து லேர்ன் பண்ண சில லைஃப் லெசன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம தாட்ஸ் தான் வந்து நம்ம லைஃப்பையே டிசைட் பண்ணும். எந்தெந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக நம்ம தாட்ஸை வந்து நம்ம ஃப்ரீயாக வச்சுருக்கோமோ அதுதான் நம்மளோட ஜேர்னியவே டிசைட் பண்ணி நம்ம எதை நம்புகிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தாட்ஸ் தான் வந்து நம்ம லைஃப்பையே டிசைட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவாக இருக்கோம்னா நம்ம லைஃப்பும் பாசிட்டிவாக தான் போகும். நெகட்டிவ்னா நெகட்டிவாக அப்படியே அதோட இதில் போயிடும். ஸோ ஐம் நாட் டெல்லிங் இப்போ நெகட்டிவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வரல. நெகட்டிவ்னஸை, நெகட்டிவ் தாட்ஸை, லைக் எந்தெந்த மாதிரி கஷ்டங்கள் வருதோ எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி அதை பாசிட்டிவாக எடுக்கிறோமோ லைஃப்பும் அதை நோக்கி போயிட்டே தான் இருக்கும். கஷ்டங்கள் வரும், பட் அதை வந்து அவ்வளோ பெரிய மலை மாதிரி நினச்சிக்காம டக்குன்னு கொஞ்சம் குறைச்சிட்டு, இப்போது ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், இப்போ ஒரு குட்டி பாப்பா அழுதா கூட, ஒரு தூக்கம் இல்லைனா கூட அதை ரொம்ப பெரிய பிரச்சனையாக அது அடுத்த ஸ்டெப்னு கொண்டு போயிட்டீங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம். அது எதுவுமே இல்லாமல் இந்த விஷயம் தானா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், இதுதான் ஈஸி. அந்த ஈஸினஸ் வந்துருச்சுனாலே எந்த பிரச்சனையுமே தெரியாது. ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப 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 பெரிய தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு பாசிட்டிவாக போகிறீங்களோ உங்கள் லைஃப் வந்து அவ்வளோ ஈஸியாக மாறும். அண்ட் பி கைண்ட் டு பீப்புள். உங்களோட கைண்ட்னஸ் வந்து திருப்பி எதோ சுச்சுவேஷன்லையும் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறப்போ உங்களுக்கு அது திரும்பி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் குட் வைப்ஸ் அண்ட் பாசிட்டிவ் திங்ஸ் டு பீப்புள். ஒரு வார்த்தை சொன்னால் கூட கடுமையாக சொல்லாமல், ஒரு நெகட்டிவ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெகட்டிவை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க பாசிட்டிவை பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம லைஃப்பில் அது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பெட்டர் ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ் திங்ஸ் அண்ட் லைஃப் வில் பி வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா நீங்கள் இமேஜின் பண்ணுறதை விட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அது நான் பார்த்தது. இட்ஸ் வெரி ஷார்ட். நினைக்கிறதுக்குள்ளே மாறிடும். இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள் ஆல்சோ. ஸோ இருக்கிற மொமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஹாப்பியாக, எவ்வளோ கைண்டாக, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப ஆக்சுவலி எனக்குமே வந்து மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. சீரியஸாக எனக்கு இதுலேருந்து சில வந்து என்லைட்டன் ஆச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. தேங்க்யூ ஸ்ருதி. தேங்க்யூ. இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ தேவி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஜாலியாக நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து நீங்கள் ஒரு குக்கிங்கும் நம்ம பண்ணணும். ஆமாம். ஸோ கண்டிப்பாக அது இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக சூப்பராக ஜாலியாக அவங்களுக்காக பண்ணலாம். செம்மையா. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாலியாகவும் இருந்திருக்கும், கண்டிப்பாக பிடிச்சும் இருக்கும். நிறைய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ. பாய்.